உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம். முதலில் இவ்வாரத்தின் கிரகநிலைகள். மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, மகரத்தில் சூரியன், செவ்வாய் மற்றும் சுக்கிரன், புதன், கும்பராசியில் சனி மற்றும் ராகு. முதலில் மேசம். பாக்கியாதிபதி குரு வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்து பாக்கியஸ்தானத்தை பார்ப்பது சிறப்பான அமைப்பு. அதோடு அவருடைய பார்வை ஊடு ஸ்தானத்தையும் பார்ப்பதால் குடும்ப அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். அதனால் செய்யும் வேலைகளில் வெற்றியும் அதிகரிக்கும். கணவன் மனைவி உறவுகள் அன்புடன் இருக்கும். ராசிநாதன் செவ்வாய் 10ல் அமர்வதும் சிறப்பான பலனை தரும். வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவீர்கள். இருக்கும் வீட்டை மாற்றலாமா என்று கருதுவீர்கள். புதிய வீடு மாறும் வாய்ப்புகளும் உண்டு. உத்தியோகத்தில் பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் தேடி வரும். புதிய வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். செலவுகளில் கவனம் தேவை. தேவையற்ற விஷயங்களில் பணம் கரையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் இடமாற்றங்கள் நிகழலாம். யாருடனும் கருத்து வேற்றுமைகளை வளர்த்து கொள்ள வேண்டாம். பரிகாரம்: அபிராமி அந்தாதி படியுங்கள். அடுத்தது ரிஷபம். லாபத்தை தரக்கூடிய குரு தனஸ்தானத்தில் இருப்பது சிறப்பு. வெளிவட்டாரங்களில் உங்கள் கௌரவம் அதிகரிக்கும். நிதி பிரச்சனை இருக்காது. புதிதாக இடம் வீடு வாங்கும் யோகம் உண்டு. நண்பர்கள் உதவி செய்வார்கள். கணவன் மனைவி உறவுகளில் உள்ள பிரச்சனைகள் அகலும். கொடுக்கல் வாங்கல் நன்றாக இருக்கும். சிலர் பழைய கடன்களை அடைக்கும் முயற்சியில் ஈடுபடுவீர்கள். நினைத்த காரியங்கள் சற்று தாமதமானாலும் நிறைவேறிவிடும். தொழிலில் எதிர்பார்த்த லாபம் உண்டு. பத்திரிகை ஐடி துறைகளில் வேலை செய்பவர்கள் நல்ல முன்னேற்றம் பெறுவார்கள். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். திடீர் சிக்கல்கள், சிந்தனை மாற்றங்கள், கவலைகள் ஏற்படலாம். பயணங்களில் பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்பு உண்டு என்பதால் கவனமாக இருக்கும். இவரா இப்படி செய்தார், இப்படி தப்பினோமே என்று நினைக்கும்படியாக நெருங்கிய வட்டாரத்திலிருந்து உங்களுக்கு நெருக்கடிகள் வரலாம். பரிகாரம்: நரசிம்மரை வழிபடுங்கள். அடுத்தது மிதுனம். முக்கியமான சுபகிரகங்கள் வலுத்திருப்பது பலம். குடும்ப உறவுகள் சிறப்பாக இருக்கும். பொதுமக்களிடம் நல்ல பெயர் வாங்குவீர்கள். கௌரவம் உங்களை தேடி வரும். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். வேலையில் மேலதிகாரிகளால் பாராட்டப் பெறுவீர்கள். குரு 7ஆம் இடத்தை பார்ப்பதாலும் அது அவருடைய சொந்த வீடாக இருப்பதாலும் கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து வாழும் அமைப்பு உண்டு. நண்பர்களால் ஆதாயம் உண்டு. கூட்டுத் தொழில் சிறப்பாக நடைபெறும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் வாய்ப்புண்டு. அஷ்டமஸ்தானத்தில் பல கிரகங்கள் இருப்பதால் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்பட வேண்டும். விஷயங்கள் தடங்கல்களோடு தான் நிறைவேறும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும். அரசாங்க விஷயங்களில் சில பாதிப்புகள் ஏற்படலாம். பொது இடங்களில் உங்கள் கருத்தை வெளிப்படுத்தி தேவையற்ற பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டு அமைதி இழக்க வேண்டாம். சக்திக்கு மீறிய வாக்குறுதிகளை தர வேண்டாம். சந்திராஷ்டமம் 18/1/2026 மாலை 4:27 மணி முதல் 21/1/2026 அதிகாலை 1:21 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். பரிகாரம்: லட்சுமி நாராயணனை வணங்குங்கள். நலம் கிடைக்கும். அடுத்தது கடகம். 12ஆம் இடத்தில் குரு இருந்தாலும் அவருடைய பார்வைக்கு விசேஷமான பலன் உண்டு. அவர் சுகஸ்தானத்தை பார்ப்பதால் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் கூட அது குறித்து கவலைப்படாமல் அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசித்து செயல்படும் மனநிலையை பெறுவீர்கள். பொருளாதார ரீதியாக சங்கடங்கள் ஏற்படாது. ஏதோ ஒரு விதத்தில் தேவையான நேரத்தில் பணம் கிடைத்துவிடும். முயற்சியின் பேரில் கடன்கள் வசூலாகும். சிலருக்கு வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீட்டுக்கு குடியேறும் வாய்ப்பு உண்டு. பிள்ளைகளின் நலனில் அக்கறை அதிகரிக்கும். பூர்வ புண்ணியம் மற்றும் தொழிலதிபதி செவ்வாய் பலம் பெற்று சூரியனோடு இருப்பதால் தொழில் முயற்சிகளில் துணிச்சலோடு செயல்படுவீர்கள். அதனால் வெற்றி கிடைக்கும். குரு விரயஸ்தானத்தில் இருப்பதை மறந்துவிட வேண்டாம். நீங்கள் எதை பற்றி பட்ஜெட் போட்டாலும் அதைவிட கூடுதலாகவே செலவாகும். அதற்கு தயாராக ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும். சந்திராஷ்டமம் 21/1/2026 அதிகாலை 1:22 மணி முதல் 23/1/2026 காலை 8:21 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம். பரிகாரம்: விநாயக பெருமானை வணங்குங்கள். வெற்றி கிடைக்கும். அடுத்தது சிம்மம். ராசிநாதன் சூரியனும்
தனலாபாதிபதி புதனும் இணைந்து 6ஆம் இடத்தில் நல்ல யோக நிலையில் இருக்கிறார்கள். புத ஆதித்ய யோகம் நன்கு செயல்படும். தசாபுக்திகள் சாதகமாக இருந்தால் எல்லா விஷயத்திலும் வெற்றியும், நினைத்த காரியத்தில் விரும்பிய விளைவும் ஏற்படும். வாழ்க்கையில் புதிய மாற்றங்களை உணர்வீர்கள். எதிரிகள் இருந்தாலும் கூட உங்கள் முயற்சிகளை அவர்களால் எதிர்க்க முடியாது. ஏதோ ஒரு விதத்தில் செல்வாக்குடன் பிரச்சனைகளை சமாளிக்கும் வாய்ப்பு உண்டு. வியாபாரிகளுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வழக்குகள் சாதகமாகும். ஜென்மராசிக்குள் கேது இருக்கிறார். 7ஆம் இடம் சற்று பலவீனமாக இருக்கிறது. கணவன் மனைவி உறவுகளில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு கவலைகள் உருவாகலாம். அஷ்டம திசை நடப்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். சங்கடங்கள், வழக்குகள் உங்களை அலைக்கழிக்கலாம். சந்திராஷ்டமம் 23/1/2026 காலை 8:22 மணி முதல் 25/1/2026 நண்பகல் 1:24 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். பரிகாரம்: சிவனையும் அம்பாளையும் வணங்குங்கள். சிந்தனையில் தெளிவு வரும். அடுத்தது கன்னி. சுகாதிபதி குரு சுகஸ்தானத்தை பார்க்கிறார். அதனால் சுகங்களுக்கு குறைவிருக்காது. கவலைகள் இருந்தாலும் ஏதாவது ஒரு விதத்தில் ஆற்றலும் மகிழ்ச்சியும் உண்டு. 5ஆம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருப்பதால் சுறுசுறுப்பை உணர்வீர்கள். தெய்வ பக்தி அதிகரிக்கும். தன குடும்பாதிபதி சுக்கிரன் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். எனவே பணப்பிரச்சனைகள் எழாது. கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். சிலருக்கு பெண்களால் எதிர்பாராத அவமானங்களும் பழிச்சொல்லும் நேரலாம். சரும நோய்கள், இரத்த அழுத்தம் முதலிய பிரச்சனை உள்ளவர்களுக்கு உடல் ரீதியான தொல்லைகள் அதிகரிக்கலாம். குடும்ப உறவுகளில் மிகுந்த கவனம் தேவை. நீங்கள் சாதாரணமாக செய்கின்ற சில செயல்களும் நீங்கள் திட்டமிட்டு செய்வதைப் போல ஒரு பழியை உங்கள் மீது போட வைக்கும். யாரிடம் பழகினாலும் அதிக உரிமை எடுத்துக்கொள்ள வேண்டாம். பரிகாரம்: குலதெய்வத்தை தினமும் நினைத்து கொள்ளுங்கள். அடுத்தது துலாம். சுகஸ்தானத்தில் புதன் சூரியனோடு அமர்ந்திருக்கிறார். சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்திருக்கிறார்கள். வெற்றி ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பதால் காரியங்களில் வேகம் உண்டு. புதன் இருப்பதால் விவேகம் உண்டு. எதிர்பார்த்த இடமாற்றம் உண்டு. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளால் பாராட்டப் பெறுவீர்கள். தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகி நிம்மதி கிடைக்கும். வராது என்று நினைத்து கைவிட்ட பணம் எதேச்சையாக பேசும்போது கிடைத்துவிடும். வேலைப்பளு அதிகரிக்கும். சனி, ராகு போன்ற கிரகங்களின் நிலையை கணக்கில் எடுத்துக்கொண்டால் குடும்பத்தில் சிற்சில நெருக்கடிகள் இருந்து கொண்டே இருக்கும். சில விஷயங்கள் உங்கள் சகிப்புத்தன்மையை சோதிக்கும். ஆரோக்கிய குறைவு உள்ளவர்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது. பரிகாரம்: தினம் காலையிலும் மாலையிலும் பூஜை அறையில் அம்பாளையும் மகாலட்சுமியும் நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் கஷ்டங்கள் நீங்கும். அடுத்தது விருச்சிகம். 2 முக்கியமான கிரகங்கள் உங்களுடைய வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் நீங்கள் எதிர்பாராத முன்னேற்றத்தை, வெற்றியையும் சந்திப்பீர்கள். ராசிநாதன் செவ்வாய் சூரியனோடு இணைந்து 3ஆம் இடத்தில் இருக்கிறார். ராசிநாதன் உச்சம் பெற்றும் பலமாக இருக்கிறார். தனஸ்தானத்தை குரு பார்க்கிறார். சோதனைகளை சாதனைகளாக மாற்றும் இத்தகைய அமைப்பில் உங்கள் ஒவ்வொரு முயற்சியும் முன்னேற்றத்தை நோக்கியதாக இருக்கும். முக்கியமான மனிதர்கள் உங்களுடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். தெய்வ பலனும் உண்டு. 8ஆம் இடத்தில் குரு, 4ஆம் இடத்தில் ராகு போன்ற கிரகநிலைகள் அவ்வப்பொழுது ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் தரவே செய்யும். ஏற்கனவே ஆரோக்கிய பிரச்சனையில் இருப்பவர்கள் முறையாக மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்வதன் மூலம் சற்று பயமின்றி இருக்கலாம். பரிகாரம்: பெரியோர்களின் ஆசியும் குலதெய்வத்தின் ஆசியும் வழிநடத்தும். உங்கள் முன்னோர்களை தவறாமல் நினைத்து வழிபடுங்கள். அடுத்தது தனுசு. 2 சுபகிரகங்கள் உங்கள் 2ஆம் இடத்தில் இருப்பது நல்ல அமைப்பு. புதன், சுக்கிரன் இவை இரண்டும் 2ஆம் இடத்தில் இருப்பது பொருளாதார ரீதியான பிரச்சனையையும் குடும்ப பிரச்சனைகளையும் சமாளிக்க வைக்கும். முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள். தொழிலில் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்காலத்தை குறித்த உங்கள் ஏற்பாடுகள் பலன் தர ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் வெகு காலமாக எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் கைவசப்படும். வணிகத்தில் விற்பனையில் இருந்த மந்தநிலை மாறி உற்சாகம் கிடைக்கும். சனி, ராகு அமைப்பை கவனத்தில் கொள்ளுங்கள். வாகனத்தில் செல்லும் பொழுது எச்சரிக்கையுடனும் மிதமான வேகத்துடனும் கவனித்து செல்லுங்கள். பிறர் குறித்த எந்த அபிப்பிராயத்தையும் வாய்விட்டு சொல்ல வேண்டாம். நீங்கள் நன்மைக்காகவே சொல்லியிருந்தாலும் உங்களுக்கு எதிராகவே உங்கள் வாக்கு பயன்படுத்தப்படும். தந்தையோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் என்பதால் விவாதங்களை வளர்த்து கொள்ள வேண்டாம். பரிகாரம்: மகான்களான ரமணர், ராகவேந்திரர் போன்றோரை வழிபட்டு வாருங்கள். அடுத்தது மகரம். ராசியில்
பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரன் அமர்ந்திருப்பது உங்கள் மனதில் நேர்மறை எண்ணங்களை உருவாக்கும். எதையும் நல்ல விதமாக சிந்திக்க வைக்கும். லாபாதிபதி செவ்வாய் ராசிக்குள் உச்சம் பெற்றிருப்பதால் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் சிலருக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. அரசியலில் ஈடுபட்டிருப்பவர்களின் செல்வாக்கு அதிகரிக்கும். விரயங்கள் இருந்தாலும் சுப விரயங்களாக இருக்கும் வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டில் பணிபுரிபவர்களுக்கு வெகு காலமாக எதிர்பார்த்திருந்த நல்ல பதவி மாற்றம் கிடைக்கும். 2ஆம் இடத்தில் ராகு 8ஆம் இடத்தில் கேது இருப்பதை மறந்துவிட வேண்டாம். பணப்புழக்கம் அதிகரிக்கும். வாய்விட்டு வெளியில் சொல்ல முடியாத சில சங்கடங்கள் ஏற்படலாம். இவர்களிடம் சொன்னால் தப்பாக நினைத்து விடுவார்களோ என்று நினைத்து உங்களுக்குள் தவிப்பிருக்கும். மற்றவர்கள் விஷயத்தில் ஆலோசனைகள் சொல்ல வேண்டாம். ராசியிலேயே பல கிரகங்கள் இருப்பதால் குழப்பமான சிந்தனையிலிருந்து வெளியே வர வேண்டும். 18/1/2026 முதல் 20/1/2026 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: காகத்துக்கு உணவிடுங்கள். வாரம் ஒரு முறையாவது யாராவது ஒரு ஏழைக்கு உணவு தாருங்கள். அடுத்தது கும்பம். சகோதர ஸ்தானத்துக்கும் தொழில் ஸ்தானத்துக்கும் உரிய செவ்வாய் உச்சமாக இருக்கிறார். தன குடும்பாதிபதி குரு உங்கள் ராசியை பார்க்கிறார். தொழில் முன்னேற்றம் இருக்கும். வருமானத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. கொடுக்கல் வாங்கல்கள் சிறப்பாக நடக்கும். வீட்டுக்கு புதிய பொருள்களை வாங்க நினைத்தவர்கள் நினைத்தபடி வாங்குவார்கள். 5ஆம் இடத்தில் தனாதிபதி குரு இருப்பதும் அவர் உங்கள் லாபஸ்தானத்தை பார்ப்பதும் எல்லா விஷயத்திலும் உங்கள் எண்ணங்களை பூர்த்தி அடைவதையும் வருமானம் அதிகரிப்பதையும் காட்டுகிறது. தெய்வ பலமும் முன்னோர்கள் ஆசீர்வாதமும் உண்டு. ராசியில் ராகு 7ஆம் இடத்தில் கேது இருப்பதால் கணவன் மனைவி உறவுகளில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் வாய்ப்பு உண்டு. ஒருவருக்கொருவர் விட்டு தந்து செல்ல வேண்டும். தேவையற்ற குடும்ப பிரச்சனைகளை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டாம். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மேலதிகாரிகளை அனுசரிப்பது நல்லது. தொழிலிலும் உத்தியோகத்திலும் கவனக்குறைவு கூடாது. 20/1/2026 முதல் 23/1/2026 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: சனிக்கிழமை அனுமன் கோயிலுக்கு தவறாமல் சென்று வழிபடுங்கள். அடுத்தது மீனம். லாபஸ்தானத்தில் சுபகிரகங்கள் அமர்ந்திருக்கின்றன. ராசிநாதன் தொழில்ஸ்தானத்தை பார்வையால் பலப்படுத்துகின்றார். சங்கடமான சூழ்நிலைகள் மாறி மனம் சாந்தியடையும். பிரச்சனைகளிலிருந்து அப்பாடா என்று வெளியே வரும் மனநிலையை பெறுவீர்கள். மன அழுத்தம் குறையும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். லாபஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் இவர்களோடு சூரியனும் இணைந்திருப்பது அற்புதமான அமைப்பு. வழக்குகள் சாதகமாக முடியும். வருமானத்தில் குறைவிருக்காது. ஆசைகள் பூர்த்தியாகும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வாய்ப்பு உண்டு. விரயஸ்தானம் பலப்பட்டிருப்பதால் செலவுகள் செய்யும் பொழுது உற்சாகத்தில் சேமிப்பு கரைந்து விடும்படியாக செய்ய வேண்டாம். நல்ல செலவுகள் செய்யும் பொழுது உங்கள் கவனத்தையும் மீறி தேவையற்ற செலவுகளும் செய்ய வேண்டியிருக்கும். புதிய பொறுப்புகளால் பணிச்சுமை அதிகரிக்கும். உங்கள் உற்சாகத்தை குறைக்கும்படியாக சில சம்பவங்கள் நடக்கலாம். சோம்பலால் சில வாய்ப்புகளை இழக்கும்படி நேரலாம். கவனம் தேவை. 23/1/2026 முதல் 25/1/2026 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கைக்கு விளக்கு போடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.